Hi friends. Hi friends. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம மீட் பண்ணுறோம். என்னங்க ரொம்ப கேப் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்துக்கோங்க. மட்டன் வச்சுருக்கேன், சிக்கன் லெக் பீஸ் இருக்குது, சிக்கன் இருக்குது. நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. என்ன பண்ண போகிறோம் மட்டன் பிரியாணி, சிக்கன் லெக் பீஸ் ஃப்ரை, சிக்கன் 65 எல்லாமே பண்ண போகிறேன் இன்னைக்கு. அண்ட் த மெயின் நோட் இஸ் ஒரு முக்கியமான விஷயம். என்ன ஒர்க் பார்த்தாலும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். வாட் வாஸ் த ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னங்க அது? தெரியலையா? முதல்ல எதை இன்வெஸ்ட் பண்ணுவீங்க நீங்கள்? எஃபர்ட்டா? நோ, தெரியலத்தா. மணியோ எஃபர்ட்டோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. தி ஹெல்த் வாஸ் த ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். அதான் நம்மளோட கேப் ஆயிடுச்சு. ஆமாம், மேக் ஷியோர் ஹெல்த் இஸ் பெட்டர் டு ஒர்க். நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா ஒர்க்கு பண்ணுற அளவுக்கு நம்ம ஹெல்த் நல்லா இருக்கணும்ல. அது வந்து எந்த மாதிரி ஒர்க்காக இருந்தாலும் சரி. ஸோ டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஒர்க் வேணால் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த கஷ்டத்தோடு நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இட்ஸ் மேக் வெரி பிக்கர் தென் ஸ்மாலர் ரொம்ப பெருசாகிடும்ல. அதான் நீ சொன்ன நினச்சேன். இவ்வளோ நாள் கேப் ஆயிடுச்சுன்னு ஹெல்த் இஷ்யூ தானே, அது அனுபவம் சொல்லுது, கேட்டுக்கங்க. அவ்வளோதான். என்னங்க மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம். என்ன சொல்லுவீங்க? 1 கிலோ மட்டனையும் எடுத்துக்கொள்ளவும் அதை கல் உருண்டு போயிடுச்சு. அதை குக்கரில் போட்டுக்கொள்ளவும். நீங்கள் கேட்கணும், எதுவும் பாத்திரத்தில் போடலாமா வேண்டாமா? போட்டால் நேராகிவிடும். பாத்திரத்தில் போட்டால் நாள் முழுக்க பிரியாணி வருமா வராதா என்று கன்னத்தில் வைத்துக்கொண்டு காத்திருக்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. கரம் மசாலா நிறைய ரெடி பண்ணியிருக்கேன், அதனால ஈரம் படக்கூடாது. எல்லாத்தையும் மொத்தமாக போட்டியா? இல்லை, ஐயோ ஏற்கனவே போட்டுச்சு. இல்லை பிரியாணிக்குள்ள நானே ரெடி பண்ணுறேன். வேறு எந்த சூப்பு எதுவுமே எடுக்கலாம். ஸோ நான் எப்போதுமே அப்படிதான். பிரியாணிக்கு மட்டும் நம்ம இந்த மட்டனை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுலேயும் கொஞ்சம் கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்போ தான் அந்த மட்டனில் வந்து எல்லாமே சேர்ந்து அப்படியே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது கொஞ்சம் அப்படியே அலசிடு. நெக்ஸ்ட்டு பட்டை, ஏலக்காய். நெக்ஸ்ட் ஒரு பட்டை, 2 ஏலக்காய். நெக்ஸ்ட்டு பிரிஞ்சி லீவ்ஸ் போடணும். புதை பிரிஞ்சி லீஃப் குட்டியாக இருக்கனால 2 போட்டுக்கலாம். வேறு எதுவும் போட மறந்துட்டேன்னா உப்பு. ஆமாம், ஒரு பச்சை மிளகா 2 போட்டுக்கணும். 2 பச்சை மிளகா. உப்பு போடணும். கிறிஸ்டல் சால்ட் போடுவோமா இல்லை எது போடுவோம் யோசிச்சுட்டு இருக்கேன். கல்லுப்பு தானே போடு. கிறிஸ்டல் சால்ட். அவ்வளோதான், மட்டனுக்கு எல்லாமே போட்டாச்சு. இப்போ அப்படியே வாட்டரை போட்டணும். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு தெரியுமா? அடுப்பை பார்த்து வைக்கணும். அடுப்பை பார்த்து வைக்கும் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்படி தான் செய்யணும். அடுப்பை பற்ற வச்சுட்டு எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு இருந்தோம்னா அதுக்குள்ளே மட்டன் இதுவாகிடும். உப்பு போட்டாச்சு, காரம் போட்டாச்சு, பிரியாணிக்கு ரொம்ப போட வேண்டாம், இல்லாட்டா அந்த கலர் கிடைக்கும். ரைட்டா அந்த கலர் இது தெரியுமா? அந்த ஒரு மாதிரி கலர் மெரூன் கலரில் இருக்கும் மட்டன். அது அதிகம் மஞ்சத்தூள் யூஸ் பண்ணோம்னா அது அவ்வளோவா கிடைக்காது. ஆண்டவா, ஒரு மாதம் கைக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஆமாம், அதுக்கும் ரெஸ்ட் விட்டாங்க.
நல்லபடியா வருவாக. விசில் சீக்கிரம் விசில் வச்சுட்டு போட்டிருக்கேன். 4 கவுண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா தண்ணி ஊற்றுறது கரெக்டாக ஊற்றணும். சீரக சம்பரிசி தானே? சீரக சம்பரிசி. இதே ஒரு டேஸ்ட் இருக்குது சொல்லுங்கள். தெரியுது. இது எல்லாமே ஃப்ளேவர். அது அப்படியே வச்சு பிடிக்கலாமா? எவ்வளோ போட்டு பிடிச்சி வச்சுவேன்? அப்படியே பேசிக்கிட்டே ஊற்றுறாங்க. அவ்வளோ இதில் ஒரு தடவை வாஷ் பண்ணிடுவோங்க. ஊறட்டும். எவ்வளோ நேரம் ஊறட்டும்? ½ an hour ஊறினா கரெக்டாக இருக்கும். இஞ்சி போட்டு பேஸ்ட் தள்ளி விடு. அள்ளி போட்டு போட்டு லைட்டாக கலர் போடு. நெக்ஸ்ட்டு மிளகு சீரகத்தூள் அரைச்சி நமக்கு ரெடிமேடாக இருக்கும். ஏங்க போதும். காரம் அதிகமாகிடும். பசங்களுக்கு கொடுக்கணுமா வாண்டுகளுக்கு? அப்போ காரம் கம்மியாக இருந்தாலும். நெக்ஸ்ட்டு சிக்கன் போடு. நம்மகிட்ட மிளகாத்தூள் ரொம்ப காரமாக இருக்குது. அது பதில் இதுவே யூஸ் பண்ணிக்கலாம். ரெடி போட்டுக்கிட்டேன். சிக்கன் 1 கிலோ இருக்குங்க. பார்க்கலையா? காரம்லாம் நல்லது. காரம் இருக்கு. நம்மோட காரமாக இருக்குன்னு தான். சரி, அது வந்து ரொம்ப போட முடியாது. சரி, அப்போ நம்ம கரம் மசாலா ஆட் பண்ணுவோம். அதிக காரமாயிடும், யாரும் சாப்பிட முடியாது. சரி, அதுதான் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு வேறு என்ன? சால்ட்டமாக இருக்கக்கூடாதுப்பா. பேச்சுவாக்கில் சால்ட்டை மறந்துடு. கிறிஸ்டல் சால்ட் அரைச்சி வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட்டு லெமன் ஞாபகம் இருக்குது. லெமன் நிறையா இருக்குது நம்ம வீட்டில். என்ன கூட ஃபுல்லாக இருக்குது. ஏன் சொல்லுங்கள்? அம்மா கொடுத்து விட்டாங்க. சரி சரி. ஓசியில் அரைச்சது. ஓசியில் அரைச்சது. எலுமிச்சம்பழம் மாலை போட்டுட்டு மிச்சம் வச்சு சாமிக்கு போட்டு எலுமிச்சம்பழம். ½ லெமன் போடு. ஹாஃப் கூட கொஞ்சம் கம்மி தான். இல்லை அந்த கிறிஸ்டல் சால்ட் அரைச்சி போட்டோம்னா அது கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கும். நம்ம தான் கரைச்சி விடணும். கார்ன்ஃப்ளவர். ஆமாம், சோள மாவு. தண்ணியாக இருக்கிறத பார்த்தேன். அது ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்துச்சு இவ்வளோ நாளா. இப்போ வெளியே வந்துருக்கு. அது எத்தனை நாள் இருக்குது அதில் இருக்க போதுன்னு தெரியல. போட்டுங்கோ. பீஸ் பிடிக்குமா? யாருக்கும் பிடிக்காது. கொஞ்ச நாளாக சாப்பிடாமலும் இருக்கீங்க. நம்ம என்ன பண்ணுறது? இல்லை, அது என்னது அந்த ஒரு குரங்கு கதை முன்னெல்லாம் சொல்லுவாங்கல்ல, வாழு போய் கத்தி வந்து டும் 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 டும், அந்த மாதிரி இருக்கு நம்ம நிலமை. எனக்கு சரியாச்சு, அப்புறம் உங்களுக்கு வந்துச்சு. காலையில் அதே ஞாபகம் வந்துச்சு. சொன்னேன், அதே யோசிச்சுட்டு இருந்தேன். வாழு போய் கத்தி வச்சு டும் 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 டும். எனக்கு சரியாச்சு, அவருக்கு வந்துருச்சு டும் டும். பாட்டு என்ன பண்ணுறது? அப்படியே என்டர்டைன்மெண்ட் பண்ணிக்க முடியும். காரமாக இருக்கு. ஸ்மெல் வருது. இல்லை, நல்லா இருக்கு. ஆமாம், ஃப்ரீசருக்கு கொஞ்சம் நேரத்தில் போயிடு. பத்தோட வைக்காது, கொஞ்சம் 10 அன்னைக்கு தான் டீப் ஃப்ராஸ்ட் பண்ணேன், மறுக்கண்டு வடிஞ்சிருச்சு. இது என்ன இவ்வளோ இது வளர்ந்துருக்கு? டீப் ஃப்ராஸ்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கேன், வந்துகிட்டே இருக்கு. அது வரதுங்க இன்னும் 2 விஷயம் வந்தால் கரெக்டாக இருக்கும் நினைக்கிறேன். சுத்தமான கடலெண்ணெய். நம்ம வீட்டில் தேங்காய் இருக்குண்ணா, அதை தேங்காய் எண்ணெய் ஆட்டணுங்க. இப்போ தானே வெயில் இல்லை மழை பெய்யுதோ, அப்பப்போ மழை பெய்யுது, அப்பப்போ வெயில் போடுது, எப்பப்போ எது வரும் அப்படின்னு தெரிய மாட்டேங்குது. என்னங்க அதே மாதிரி தான் ஃபீவர் எப்படி வருதுன்னு தெரியல, நோய் எப்படி வருது. நெய் 1 வருஷமா காய்ச்சல் கடந்துட்டு எத்தனை நாள் கஞ்சி சாப்பிட்டோம்ல. அப்போ நாங்கள் சாப்பிட்டீங்க. நானும் அடுத்து சாப்பிட்டேன். இல்லை என்னென்ன இருக்குது சொல்லுங்கள். பட்டை, லவங்கம்,
கிராம்பு இருக்கு, ஏலக்காய் இருக்கு. போடுங்க. கருவேப்பிலை நல்லா நேரம் பார்க்குறியா? இல்லை, ஸ்பூன் ரைஸ் ஸ்பூன் இல்லை போடும். ஸ்பூன் கட்டா போட்டோன்னே டக்குன்னு என்ன பண்ணணும், வெங்காயத்தை போட்டோம். வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டோம். உங்கள்கிட்ட சொல்லித்தரேன், சொல்லித்தரேன் என்ன பண்ணணும். உப்பு போடலாம். உப்பே போடலை. உப்பு இப்போ போடக்கூடாது. நெக்ஸ்ட்டு புதினா. இது வந்து பசி தூண்டு. புதினா சட்னி சாப்பிட்ட பாருங்க, நீ சாப்பிட்டு நான் ஒரு தடவை வச்சு விட்டுருக்கேன். அது பசி தூண்டு. How does it look? அது லெமன். லெமன் உருண்டுகிட்டே இருக்கு பாவம். மட்டன் எடுத்து போட்டுலாமா? மட்டன் இதில் ஏற்கனவே போட்டிருக்கேன் புதினா. நான் ஒரு தடவை இந்த மாதிரி சமைச்சிட்டு இருந்தேங்க. இந்த மாதிரி நீங்கள் என்ன சொன்னீங்க, 1.5 கிலோ மட்டன் இருக்கு, கொஞ்சம் பிரியாணி பண்ணிடு, கொஞ்சம் ஃப்ரை பண்ணி ஏதோ ஞாபகத்தில் எல்லாத்தையும் அள்ளி இப்படி பிரியாணியில் போட்டுட்டு பிரியாணியில் போட்டுட்டு பிரியாணிக்கு அந்த தண்ணியை ஊற்றிட்டேன். அளந்து எக்ஸ்ட்ரா என்னமோ சொன்னாரு. அப்புறம் தான் அதுக்கப்புறம் திரும்பி மட்டன் அள்ளிலாம் கிரேவி செஞ்சேன். பிரியாணியில் போட்டதை எடுத்து அதில் கொஞ்சம் கரம் மசாலோட காரம் மட்டும் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. நான் மிச்சத்துக்கு நல்லா இருந்துச்சு. எக்ஸ்ட்ரா மிளகாய் ரொம்ப போட்டுக்கூடாது, ஏன்னா ஏற்கனவே கரம் மசாலா நிறைய போட்டுருக்கேன். நெக்ஸ்ட்டு தயிர் பூடிமா வேக வச்ச தண்ணி சூடாக இருக்கு, கரெக்டாக இருக்குங்க. இப்போது இதில் ஒரு கப்பு நிற்க நடந்துடும். கரெக்டாக ஒன்று இருக்கு. அப்போ 1 ஊற்றிருக்கேண்ணா, என்ன பண்ண 1.5 ஊற்றணும். இன்னும் ஒரு அரை மட்டும் ஊற்றினா போதும், கரெக்டாக இருக்கு. அப்போ என் கணக்கு தப்பாகுங்கய்யா. ஏன் இப்போ இதில் ஊற்றி அது மாற்ற அளக்கணுங்க. இப்போ இதில் 1 ஊற்றிட்டேன். ஓவா. என் தண்ணி சூடாக இருந்துச்சு, ஆறிஞ்சுன்னா கையை விட்டு அளந்துட்டோம். கொதிக்குதுங்க, என் கையை காப்பாற்றணுங்க. கரெக்டாக கொஞ்சம் அப்படியே மட்டன் உப்பு போடணும். உப்பு தருவியா? ஓ ஐயா, உப்பை காணுங்க ஐயா. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் மாறாதே, நாவினால் சுட்ட வடு. சாப்பிட்டீங்களோ? கொஞ்சம் கொதிக்கட்டும் மசாலா, கொஞ்சம் நேரம் கொஞ்சம் கரெக்டாக போட்டு பார்த்துருவோமா? மஞ்சள் போட்டு தட்டை நம்ம என்கேஜ்மெண்ட் பிரியாணி செஞ்சுருந்தாங்க, ஞாபகம் இருக்கா? நம்ம லாஸ்ட்டாக போய் சாப்பிட்டோம். ஆனால் நல்லா இருந்துச்சு. அது ஃபங்க்ஷன் டைமில் நம்ம சாப்பிடவே முடியல ஒழுங்கா, ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு.
யாருன்னா இது அந்த சித்தி மாமனா இருக்காங்கன்னா அவங்களுக்கு சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப டேஸ்ட். அப்படியே மூடி வச்சுக்கலாம். நீ வாட்டுக்கா வெந்துக்கோக்கா. உடனே அப்படி வேணும். பூனை வச்சு இல்லைப்பா, அது மசாலா எடுத்துக்கணும் பயமாக இருக்குது. பெரிய கண்டி போட்டோம். லைட்டாக கொஞ்சம் வேகிறதுக்கப்புறம் நம்ம பெரிய கண்டி யூஸ் பண்ணலாம். இது 65 பீஸஸ் எடுத்துருவோம். லெக் பீஸ் கொஞ்சம் நேரம் இருக்கும். அது கொஞ்சம் நேரம் இருக்கும். இதை இறக்கிட்டு தோசைக்கல்ல சூடு வைக்கணும். தோசை கல்லுக்கு சூடு வைக்கணும்ல. தோசை கல் கேட்பீங்க நீங்கள். அதுக்கு கரெக்டாக இருக்கணும். ஒரே மாதிரி வந்துச்சு. இதை என்ன பண்ணணும், இதை அப்படியே தூக்கி வைங்க. திருப்பி இதை தூக்கி வைங்க. திருப்பி இதை தூக்கி வைங்க. லைட்டு லைட்டு அப்படி நீட்டு பார்த்துலையா, கல் இருக்குது. நமக்கு தெரியும்ண்ணா டம் ஆகுதா இல்லையாண்ணே. ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஆகுது. இது பண்ணி வச்சுட்டு நம்ம அப்புறம் ஆஃப் பண்ணிட்டோம்னா அந்த ஹீட் வேணும். வாவ், அப்படி வெள்ளை வெள்ளையாக இருக்குது சாப்பிடலாம். அதில் இல்லை கிளறி விட்டணும் கரெக்டாக. இல்லை உடனே ஓப்பில் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. கிட்ட இருக்கா பொல பொலன்னு இருக்கா. இதை வந்து அப்படி ஒரு திருப்பு. நல்லா அப்படியே எப்படி இருக்கு, அல்வா மாதிரி இருக்கா. அல்வா கூட கூட அதான் இதே சூப்பரா பொழு பொழு. எப்படி இருக்கு மட்டன் பிரியாணி, சிக்கன் 65. அது ரொம்ப வெடிக்குது. 65 எவ்வளோ இருக்கு? எவ்வளோ கேடா எப்படி இருக்குன்னு பார்த்துலாமா? வாய்க்குள்ள வலிக்கிட்டு, நாக்கு வலிக்குது, வாய்க்குள்ள வலிக்கிட்டு பிரியாணி அருமையாக இருக்கு. This and this too. இது வெந்திருக்குப்பா, நாங்கள் வேகலை நினைச்சேன். ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் பிரியாணி இது என்ன அரிசி? சீரக சம்பா அரிசி. சீரக சம்பா செம்ம டேஸ்ட்டாக வந்துருக்கு. லெக் பீஸ் அப்புறம் 65 எல்லாமே அமோகமாக வந்திருக்கு. லஞ்ச் சாப்பிட போகிறேன். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண டாட்டா பை பை, see you. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபுட்டை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா.